ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஆர் கிச்சன். இப்போது நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச அருமையான மைசூர் ரசம். நீங்கள் நார்மலாக ஒரு ரசத்தை வச்சிங்கன்னா பசங்க சாப்பிடாது விரும்பி. இந்த மைசூர் ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கொடுத்து பாருங்கள். பசங்க அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதே தான் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம இப்போ போய் உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, இப்போ நமக்கு மைசூர் ரசத்துக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு நம்ம அதை இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளிக்கோர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஒரு 7 எடுத்துங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம், மஞ்சள்தூள் கொஞ்சம், ஒரு தக்காளி, இது வந்துட்டு நம்ம கடைசியாக போட போகிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 20 கிராம் போல் உங்களுக்கு ஒரு தோரம்பருப்பு எடுத்துங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுறதுக்கு சீரகம், மிளகு, 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். கூட வந்து கடைசியாக நம்ம இந்த வெள்ளத்தை போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய், பெருங்காயம், அரிசி பெருங்காயம், உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிங்க, உப்பு. இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். இப்போ அந்த கடாயில் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நம்ம முதல்ல இந்த பொருளுங்களெல்லாம் வதக்கி எடுத்துக்கிறோம். சும்மா லைட்டாக வதக்கினா போதும். அந்த ஹீட்லேயே அதை வதக்கிட்டா போதும். சிம்மில் வச்சுட்டு அந்த ஹீட்லேயே நீங்கள் வதக்கிடுங்க, அது போதும். சிம்மில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்து இதை பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் நம்ம எடுத்துருக்க இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும், அதையும் போட்டுங்க. 2 மிளகாய் போட்டு அதை நல்லா வதக்கிங்க. அதை நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. வீடியோ வச்சுருந்த மாதிரிங்களா, அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போது தக்காளி போட்டுருங்க. நம்ம ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை அதெல்லாம் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் மஞ்சள் ஆட் பண்ணிடுங்க. மஞ்சள் ஆட் பண்ணிட்டு அது ஃபுல்லாக நம்ம புளியை கரைச்சி பண்ணிட்டு அந்த புளியை நம்ம அதை ஊற்ற போகிறோம். புளி கரைச்சல் தண்ணியை நம்ம அதில் ஊற்றுறோம்.
நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிங்க. அது நல்லா ஒரு வாட்டி கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு அதில் நம்ம பருப்பு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா வேக வச்சு அதை மசிச்சு எடுத்துருக்கோம். இப்போ அதை போட போகிறேன். அது கூட பருப்பு போட்டாச்சு. பருப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அதை போட்டுங்க. நான் உப்பு பார்த்து திட்டமாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. இது ஒரு சின்னதாக ஒரு கொதி வர சொல்ல நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை அதில் போடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம். இது நல்லா இப்போ கொதிச்சு வந்த பிறகு அதில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெல்லத்தை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மைசூர் ரசம் ரெடி. இந்த ரசத்தை நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் ரசம் வேணான்ற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜுரம் இந்த மாதிரி வர சொல்ல, காய்ச்சல்லாம் வர சொல்ல இந்த பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வாய் கசப்பு இல்லை, அது இல்லை, இதுன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் போடுறோம். ஏன்னா இந்த வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த புளிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். மேலே வந்துட்டு நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி மட்டும் வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஆல்ரெடி போட்டாச்சு. கொத்தமல்லி மட்டும் வச்சுருக்கோம். அதை நல்லா அழகாக தூவி விட்டிங்கன்னா கம கம கமன்னு வாசனையாக இருக்கும். இப்போது நீங்கள் சாப்பாட்டுக்கு அதை போட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.